Good afternoon, students. Next we see the merits of soul trading. So soul trading என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ merits of soul trading. ஸோ அதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம சோல் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிஸ்னஸை சோல் ட்ரேடிங் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மெரிட்ஸ். ஸோ சோல் ட்ரேடிங்கில் நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு 5 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், easy to form and winding up, then quick decision and prompt action. A third one is direct motivation. Fourth one is maintenance of business secret, and last one is personal touch. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இது தவிர இன்னும் நிறையா மெரிட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா சோல் ட்ரேடிங்கில் நம்ம சொல்லலாம். முக்கியமாக நம்ம பார்க்குறது இந்த மெரிட்ஸ். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் எழுதணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ஈஸி டு ஃபார்ம் அண்ட் வைண்டிங் அப். சோல் ட்ரேடிங் இருக்கிறோம். சோல் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு மெரிட்ஸ், அதாவது நமக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம். ஆஸ் வெல் அஸ் வைண்டிங் அப் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த பிஸ்னஸை சோல் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கலைக்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, சோல் ட்ரேடிங்கில் there is no legal formalities to start and also winding up. இது ஆரம்பிக்கவும் இல்லை முடிக்கவும் நமக்கு ஃபார்மாலிட்டிஸ், பெருசாக லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் நமக்கு கிடையாது. இல்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதோ, இல்லை எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு எதுவும் சர்டிஃபிகேட் வாங்கி தான் இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஸோ இது ரொம்ப நமக்கு ஈஸியான ஒன்று. ஸோ ஸ்டார்ட் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸி, வைண்டிங் அப் பண்ணவும் ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வேளை நம்மளால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, நமக்கு லாஸ் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ இது நம்ம இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வைண்ட் அப் பண்ணிடலாம். யார்ட்டையும் போய் நம்ம பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதர் தேன் சோல் ட்ரேடிங் நம்ம பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், மற்ற அசோசியேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், வாட் எவர் இட் இஸ், இதை தவிர்த்து வேறு எதுவாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட என்ன பண்ணி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போனா சோல் ட்ரேடிங்கோட ஃபர்ஸ்ட் மெரிட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இட்ஸ் ஈஸி டு ஃபார்ம் அண்ட் வைண்டிங் அப். இந்த தனியார் வாணிபத்தை ஆரம்பிப்பதும் முடிவுக்கு கொண்டு வரதும் மிகவும் சுலபம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, சரி, ரெண்டாவது நன்மை என்ன, செகண்ட் மெரிட்ஸ், குயிக் டிசிஷன். உடனடியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்க முடியும். உடனடியாக முடிவு எடுக்க முடியும் இந்த வியாபாரத்தில். அது நமக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பிஸ்னஸில் நோபடி இன்டர்ஃபியர் இன் தி அஃபேர் ஆஃப் த சோல் ப்ரொப்ரைட்டரி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் இந்த ஓனரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, நடுவில் வர மாட்டாங்க. அவருக்கு வாலண்டியராக சஜஷன் கொடுக்குறதோ, அட்வைஸ் கொடுக்குறதோ, இல்லை ஏதாவது அவர் கூட ஷேர் பண்ணிக்கிறதோ, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நடுவில் வர மாட்டாங்க. ஹி ஒன்லி த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் டெசிஷன். அவர் தான் முடிவு எடுக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், இல்லை இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், எந்த முடிவாக இருந்தாலும் ஹீ ஒன்லி த ரெஸ்பான்சிபிள். அவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. அதனால அவர் நன்மை வந்தாலும் சரி, இல்லை அதனால் அவருக்கு தீமை வந்தாலும் சரி, அவர் எடுத்த முடிவுனால் வர எல்லா காசஸுக்கும், கான்சிக்வன்சஸ்க்கும் ஹீ ஒன்லி த ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா ஹீ கேன் டேக் குயிக் டிசிஷன். ஸோ இப்போ யார்கிட்டையும் இவர் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால இவர் சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், முடிவு எடுத்துடலாம். ஒரு நன்மையான ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக என்ன பண்ணிடலாம், ஒரு முடிவு எடுத்தவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தட் இஸ் தி ஒன் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங்.
So then direct motivation. In this form of business organization, the entire profit of the business goes to the owner. ஸோ இந்த சோல் ட்ரேடிங்கில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸில் கிடக்கிற எல்லா விதமான ப்ராஃபிட்டும் யாருக்கு மட்டும் போய் சேருது அப்படின்னாக்கா, அந்த சிங்கிள் ஓனருக்கு மட்டும் தானே போய் சேருது. ஸோ இப்போ வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேர் இஸ் நோ ஒன். ஸோ யாரும் இன்டர்ஃபியர் ஆகிறதும் கிடையாது. அப்படின்னா இவர் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறாரோ, எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரோ இந்த இண்டிவிஜுவல் பர்சன், இவர் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் கிடைக்குது. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்கும் போது அந்த ப்ராஃபிட் முழுக்க யார் தான் என்ஜாய் பண்ணுவாங்க, யார் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க, யார் தான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிங்கிள் ஓனர் ஆஃப் தி சோல் ட்ரேடர். இந்த சோல் ட்ரேடிங்கில் இருக்கிற அந்த ஒரு தனி நபர் மட்டும்தான் என்ன பண்ண போகிறாரு, அதை என்ஜாய் பண்ண போகிறாரு, அதை பயன்படுத்த போகிறாரு. அப்படின்னா அவர் செல்ஃபாகவே என்ன பண்ணப்படுறாருனா மோட்டிவேட் ஆகிக்கிறாரு. ஸோ நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணல, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலை, பிஸ்னஸ் ரன் பண்ணலை அப்படின்னா நமக்கு போதுமான ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாருன்னா செல்ஃபாக அவர் மோட்டிவேட் ஆகிக்கிறாரு. ஸோ அப்போது இதுவே பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஏதாவது அசோசியேஷன்ஸ், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வர எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அவங்க ஷேர் பண்ணும் போது ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டு நம்ம ஏன் நல்லா ஒர்க் பண்ணணும், அவங்க பண்ணட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்படிஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் எதில் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா சோல் ட்ரேடிங்கில் கிடையாது. ஸோ அவர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார்னா அவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் மொத்தமும் யாருக்கு தான் போய் சேரும்னா அந்த சிங்கிள் ஓனருக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால் அவர் செல்ஃபாகவே என்ன செய்கிறாரு, மோட்டிவேட் ஆகுறாரு. அப்போ டைரக்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நன்மை. அது எதில் மட்டும்தான் கிடைக்கும், அந்த நன்மை எதில் மட்டும்தான் கிடைக்கும்னு பார்த்தோன்னா சோல் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். தட்ஸ் சீக்ரெட். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரெட். ஸோ அந்த சோல் ட்ரேடிங்கில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஓகே, அவங்க தான் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. எந்த டிசிஷனாக இருந்தாலும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ வேறு யாரும் அவங்க கூட என்ன செய்யலை, இல்லை, நோ அதர் இஸ் தேர் டு ஷேர் எனிதிங். அப்போது அந்த பிஸ்னஸில் ஏதாவது சீக்ரெட் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சீக்ரெட் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இண்டிவிஜுவல் பர்சனான அந்த சோல் ட்ரேடர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு யாரும் ஷேர் பண்ணுறதுக்கு அவர் கூட இல்லை. அப்போ முக்கியமான ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அவர் மட்டும்தான் அதை என்ன பண்ண போகிறாரு, மெயின்டைன் பண்ண போகிறாரு. ஸோ அது நமக்கு ஒரு மெரிட்ஸ், அது ஒரு நன்மையான விஷயம். வியாபாரத்தின் ரகசியங்கள் என்ன பண்ணப்படுது அப்படின்னா காக்கப்படுது. அது நமக்கு ஒரு நன்மையான விஷயம். அது எப்படி வியாபாரத்தினுடைய ரகசியங்களை நம்ம காத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சோல் ட்ரேடர் கூட வேறு யாரும் அங்கே இல்லாததுனால, அவர் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த ரகசியம் என்ன பண்ணப்படுது, காக்கப்படுது. ஸோ தட் இஸ் மெரிட்ஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடிங். தென் லாஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் டச். பர்சனல் டச் அப்படின்னா என்னென்னா, பர்சனல் டச் வித் கன்சியூமர் ஆர் கஸ்டமர். ஓகேவா, ஒரு சோல் ட்ரேடர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் மட்டுமே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுனால, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுனால அவர் டைரெக்டாக அவரோட கன்சியூமர் கூடவும் அவங்களோட கஸ்டமர் கூடயும் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு பர்சனல் டச் என்ன செய்ய முடியும், கீப் பண்ண முடியும். ஸோ அவர் வெறும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கார், அவர் கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஓனருக்கு அந்த கன்சியூமர் கூட பர்சனல் டச் இருக்காது, கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் இருக்கார், இவர் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கூட பர்சனல் டச், டைரக்ட் டச் என்ன செய்கிறாரு, வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கன்சியூமர் ஒரு கஸ்டமரோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, அவங்களோட டேஸ்ட் என்ன, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண முடியும்,
தெரிஞ்சுக்க முடியும், கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு அவர் ஸோ அதை பேஸாக வச்சு அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ப்ராடக்டை அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவர் வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அவரோட கன்சியூமர் ஒரு கஸ்டமரோட எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எது பிடிக்கும், எது பிடிக்காது, இல்லை அவங்களோட டேஸ்ட் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை பேஸாக வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராடக்டை அவர் சேல் பண்ணுறாரு. அப்போ நிச்சயமாக அவருக்கு அந்த இடத்துல டிமாண்ட் என்ன செய்யும், அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். அப்போது சோல் ட்ரேடிங்கில் மட்டும்தான் ஒரு கன்சியூமரோட எல்லா விதமான விருப்பம், வெறுப்பு, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை அண்ட் அவங்க டேஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதர் தேன் சோல் ட்ரேடிங்கை தவிர்த்து நம்ம வேறு எதுலேயும் இவ்வளோ தூரம் ஒரு கன்சியூமரோட எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேதர் பண்ண முடியாது. ஸோ இப்போ சோல் ட்ரேடிங்கில் மட்டும் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறதுனால இது நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் தி மெரிட்ஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.